இங்க ஒரு குட்டி பையன் ஒரு பொண்ணோட டிராயிங்க வரைஞ்சு அதுல ஹார்ட்டும் வரையறான். அந்த டிராயிங் அவனோட ஜன்னலுக்கு வெளியில உள்ள கயர்ல மாட்டி அதை அப்படியே ஆப்போசிட் வீட்டுக்கு நகர்த்துறான். அங்க ஒரு குட்டி பொண்ணு ஜன்னலை ஓபன் பண்ணி இவனுக்கு ஹாய் சொல்றா. இவன் இந்த பேப்பரை பாருன்னு சொல்ல அவளும் பேப்பர் எடுத்து பாக்குறா. அதுல இவளோட வயிற குண்டா வரைஞ்சிருக்கத பாக்குறா. உடனே கண்ணாடியில அவ குண்டா இருக்கத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப அவ ஒட்டியிருந்த பிரின்சஸ் போட்டோ இவளை கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. அதனால இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த பேப்பரை அங்கேயே வச்சுட்டு உள்ள போயிடுறா. அந்த பேப்பரோ காத்துல பறந்து கீழே போய் விழுது. இந்த குட்டி பையன் கீழே வந்து அந்த பேப்பரை எடுக்கிறான். ஒருவேளை நம்ம வரைஞ்சதுதான் அவளுக்கு பிடிக்கலையான்னு நினைச்சு அந்த டிராயிங்ல இருந்த ஹார்ட்டை மட்டும் வெட்டி திரும்பவும் அவளுக்கு அனுப்பி விடுறான். அவளோ இவன் பார்க்காத நேரம் அதை எடுத்து வச்சுக்கிறா. அப்படியே பல வருஷம் கழிச்சு இவன் பெரிய பையனா வளர்ந்ததுக்கு அப்புறமும் தினமும் அவளுக்கு ஹார்ட்டை அனுப்பிட்டே தான் இருக்கான். அந்த குட்டி பொண்ணு இப்ப வளர்ந்து குண்டான பொண்ணா இருக்கா. அவ கண்ணாடியில அவளோட முகத்தை பார்த்துட்டு இவளுக்கு இவளையே பிடிக்காததால அந்த கண்ணாடியில முகத்தை பார்க்க கூடாதுன்னு பிரின்சஸ் போட்டோவை ஒட்டி வைக்கிறா. அப்புறம் இவ தினமும் வெயிட் செக் பண்ணிட்டு அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறா. அவ வெயிட் குறையாததால இவ ஃபீல் பண்ணிக்கிட்டே தினமும் சாப்பிடாம இருக்கிறா. அப்புறம் இவ மெதுவா ஜன்னலை திறந்து அவன் அனுப்பின ஹார்ட்டை எடுக்கலாம்னு பாக்குறா. பட் அதே நேரம் அவனும் இவளை பாத்துறான். இவ அவனை பார்த்ததும் வெக்கப்பட்டுக்கிட்டு உடனே உள்ள போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அவ டக்குன்னு அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு உள்ள வந்துடுறா. இவ அந்த ஹார்ட்டை எடுத்தத அவனும் சிரிச்சுக்கிட்டே பாக்குறான். அப்புறம் இவ அந்த ஹார்ட்டை ஒரு இடத்துல ஒட்டி வைக்கிறா. பார்த்தா அங்க நிறைய ஹார்ட் இருக்கு. இவ்வளவு நாள் இவன் தினமும் அனுப்பின ஹார்ட் எல்லாத்தையுமே இவ பத்திரமா வச்சிருக்கா. இப்படியே தினமும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த ஹார்ட் தள்ளி இருக்கதால இவளால எடுக்க முடியல. இவ கஷ்டப்பட்டு எக்கி எடுக்கிறா. அப்ப அவன் இவளை பார்த்துட்டு ஹாய் சொல்றான். இவ திரும்ப உள்ள போக பார்க்க அவனும் அந்த பேப்பருக்கு பின்னாடி பாருன்னு சொல்றான். இவளும் திருப்பி பாக்குறா. அதுல காஃபி குடிக்கலாமான்னு கேட்டிருக்கான். இவ சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போறா. இவனுக்கு அவ வருவாளா இல்லையான்னு யோசனையாவே இருக்கு. இவன் அவளுக்காக அந்த ரூமை கிளீன் பண்றான். அவளோ லிப்ஸ்டிக் போட்டுட்டு அழகா ரெடியாகி ஜன்னல் வழியா அவனை பாக்குறா. அங்கவே உள்ளியா இருக்கிற பொண்ணோட டிராயிங்க வரைஞ்சிருக்கான். இதை பார்த்ததும் இவ ஃபீல் பண்ண அப்ப அங்க போட்டோல உள்ள பிரின்சஸ் எல்லாம் இவளை கிண்டல் பண்ணி பயமுறுத்துதுங்க. இதனால இவ பயந்து அந்த கண்ணாடியே உடைச்சிடுறா. அவ அழுதுகிட்டே அவன் அனுப்பின ஹார்ட்டை பாக்குறா. அப்புறம் தைரியத்தை வர வச்சுட்டு அவனை பாக்குறதுக்காக போறா. அவன் வீட்டு கதவுக்கு வெளியில போய் நிக்க அவனும் இவ வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இவ மெதுவா கதவு தட்ட அவனும் கதவு திறக்கிறான். அவளோ அவன் காஃபி குடிக்கலாமான்னு கேட்டிருந்ததை காட்டுறா. இவனும் அதுல இருந்து ஹார்ட்டை இவ கிட்ட காட்டிட்டு இவளை உள்ள வர சொல்றான். அவ மெதுவா உள்ள வந்து எல்லா டிராயிங்கையும் வியந்து பாக்குறா. அங்க மொத இவ இவளுக்கு கொடுத்த டிராயிங்கும் இருக்கு. அப்பதான் இவளுக்கு அந்த டிராயிங்ல வரைஞ்ச ஹார்ட்டை வெட்டி தான் இவளுக்கு அனுப்பியிருக்கான்னு புரியுது. இவ சுத்தி சுத்தி எல்லா டிராயிங்கையும் பாக்குறா. எல்லா டிராயிங்லயும் ஒரு ஓரத்துல கட் பண்ணி இருக்கு. இவன் வரைஞ்ச ஒவ்வொரு டிராயிங்லயும் ஹார்ட்டை வரைஞ்சு அதை வெட்டி தான் இவளுக்கு அனுப்பியிருக்கான். இவன் எல்லா டிராயிங்லயுமே இவ்வளவுதான் வரைஞ்சிருக்கான். இவ்வளவு நாள் இவ குண்டா இருக்கதா இவளாவே நினைச்சிட்டு இருந்திருக்கா. அவ அங்க இருந்த எல்லா போட்டோவையும் பார்த்துட்டு கடைசியா கண்ணாடியில இவளோட முகத்தை பாக்குறா. இப்பதான் இவளுக்கு இவளோட உண்மையான உருவமே தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி அவ கீழே விழ போறா. அப்ப கரெக்டா அவன் அவளை பிடிச்சிடறான். அவளோட பிரச்சனையை அவன் புரிஞ்சு அதை சரி பண்றதுக்காக தான் அவ இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கான். இப்ப இவ சரியாகி சந்தோஷமா அவனை ஹக் பண்றா.